வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். இன்னைக்கு ஒரு நல்ல முக்கியமான விஷயத்தோட உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கிறேன். முந்தாநேத்து பேப்பர், தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல இந்த விஷயம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நல்ல விஷயம் நம்ம மத்திய அரசு எடுத்திருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், செல்வத்தில் செல்வம் கல்வி செல்வம் தான் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம தமிழ் பாட புத்தகத்துல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில 83 கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேபினெட் அப்ரூவலோட சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேந்திர வித்யாலயம்னா என்ன, அந்த கேந்திர வித்யாலயா படிக்கிறதுனால நம்ம என்ன பயனடைகிறோம் அப்படிங்கறத ஒரு சிறு விளக்கம் இந்த எபிசோட்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல இந்த நியூஸை பாத்தீங்கன்னா, சென்டர் கிளியர்ஸ் டெக்ஸ் ஃபார் 83 நியூ கேந்திராஸ் as well as நவோதயா வித்யாலயாஸ் இதுல முதல்ல சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 8,232 கோடி ரெண்டு ஸ்கூலுக்கும் சேர்ந்து அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன கேந்திர வித்யாலயா அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திருப்பி ஒரு நம்மளை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கேந்திர வித்யாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரயில்வே எம்ப்ளாயிஸுக்கும் உருவாக்கப்பட்ட ஸ்கூல். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா முழுவதும் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரயில்வேஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் உருவாக்கப்பட்ட ஸ்கூல். அந்த ஸ்கூல் பியூர்லி மெரிட் பேஸ்ட் ஸ்கூல். அந்த கேந்திர வித்யாலயம் இந்தியா முழுவதும் இருக்கு. ஃபர்தரா இன்னும் நிறைய ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த ஸ்கீமை இம்மீடியட்டா மோடிஜி அவங்க கேபினெட் கமிட்டியில எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல மோடிஜி தலைமையில இதை அப்ரூவல் பண்ணி அது இம்மீடியட்டா அதுக்கு அப்ரூவல் கொடுத்து அதை இம்மீடியட்டா பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த கேந்திர வித்யாலயா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் மதுரையில டிவிஎஸ் ஸ்கூல்ல படிக்கும் போது என்னுடைய கிளாஸ்மேட் சங்கர் அப்படிங்கிறது கேந்திர வித்யாலயா அப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் உண்டு. 11th 12th அப்பதான் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் 12th 11th நான் செகண்ட் பேட்ச். அந்த +2 சிஸ்டத்துல நாங்க செகண்ட் பேட்ச். அதுல எங்க 11th and 12th வர சங்கர்னு என்னுடைய கிளாஸ்மேட் கேந்திர வித்யாலயா தல்லாகுளம் மதுரையில இருந்து தான் வந்தாரு. சோ அப்போ அவங்களுக்கு அப்பவுமே ஹிந்தி தெரியும். எங்களுக்கு சான்ஸ்கிரிட் உண்டு, தமிழ் உண்டு. நான் நாகர்கோவில் எஸ்எல்பியில படிக்கும்போது தமிழும் உண்டு, மலையாளமும் உண்டு. மலையாளம் மீடியம் உண்டு, மலையாளம் எடுத்துக்கலாம், தமிழ் எடுத்துக்கலாம். சோ அதனால ஹிந்தி படிக்கும் போது அவன் எங்களை எல்லாம் சீண்டிட்டு இருப்பான். உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தான் தெரியும், சீண்டிட்டு இருப்பான். அப்பவுமே ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. பட் வேலைக்கு போற சூழல்ல எனக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சது, ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சேன், ஹிந்தி ஓரளவுக்கு பேசவும் கத்துக்கிட்டேன். அது வேற விஷயம். சோ இந்த கேந்திர வித்யாலயா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ரொம்ப அருமையா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிடபிள்யூடி தான் அந்த ஸ்கூலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்துலயே அது ரொம்ப குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். எல்லா வசதியும் இருக்கும், டிசிப்ளின் நல்லா இருக்கும், யூனிஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா இருக்கும், டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல இதா இருப்பாங்க. சோ அதனால கேந்திர வித்யாலயா பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய தந்தையாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு யூபிஎஸ்சியில மெம்பரா இருந்திருக்காங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இருக்க முடியும். என்னுடைய தந்தையார் யூனிவர்சிட்டியில இருந்துட்டு அதுல இருந்து ஒரு நாமினியா தான் யூபிஎஸ்சி போனாங்க. அதனால கேந்திர வித்யாலயா படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நான் ஒரு மிகப்பெரிய இந்தியால பேர்மிக்க சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் டிவிஎஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அதே மாதிரி நாகர்கோவில் எஸ்எல்பி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. இப்ப இந்த மதுரை கேந்திர வித்யாலயா பாத்தீங்கன்னா, இது மதுரை கேந்திர வித்யாலயா தல்லாகுளத்துல இருக்கு. கிட்டத்தட்ட இந்த லேடி டோ காலேஜ் பக்கத்துல வரும். இந்த கேந்திர வித்யாலயாவுக்கு எப்படி சாங்ஷன் பண்ணிருக்காங்கிறத இது பண்ணிருக்கேன். இந்த நியூஸ இப்ப சாங்ஷன் பண்ண உள்ள நியூஸ் உங்ககிட்ட நான் இப்ப காமிக்கிறேன். இதுல என்ன ஒரு வருத்தத்துக்கு செய்தி என்னன்னா, எல்லா ஸ்டேட்டுக்கும் நிறைய கொடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 2 ஸ்கூல் தான் அலாட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஹிந்தி எதிர்ப்பு அந்த எதிர்ப்புன்னு சொல்லி வேண்டாததுக்கெல்லாம் போராட்டம் பண்ணி பசங்களுக்கு அந்த திங்கிங் உடைய கெப்பாசிட்டியே இல்லாம நம்ம பண்ணிட்டோம். அதனால என்னமோ தெரியல 2 ஸ்கூல் தான் அலாட் ஆயிருக்கு. பட் இந்த 2 ஸ்கூல் அலாட் ஆனதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தேனி மாவட்டமும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அலாட் பண்ணிருக்காங்க. இது எங்க நெல்லை கனெக்ட் நியூஸ் நீங்க டெய்லி நீங்க நெல்லை கனெக்ட்.in பாத்தீங்கன்னா டெய்லி கவர்மெண்ட் நியூஸ் நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். கவர்மெண்ட் நியூஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இது ரொம்ப பாப்புலர் வெப்சைட். நீங்க நெல்லை கனெக்ட்.in போட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நியூஸ் படிக்கலாம். இதுல நீங்க இன்ஸ்டாகிராம்லயே நீங்க எங்களுடைய போஸ்டிங்ஸ் பார்க்கலாம். நெல்லை கனெக்ட் நியூஸ் பேப்பர், பிரிண்டட் நியூஸ் பேப்பர் வருது. நெல்லை கனெக்ட் உடைய வெப் போர்ட்டல்லையும் நீங்க பார்க்கலாம். சோ இந்த தமிழ்நாட்டுல இப்ப எத்தனை
கேந்திர வித்யாலயாஸ் இருக்குங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து சென்னையில ஒரு 11, திருவள்ளூர்ல ஒரு 4, வெள்ளூர்ல ஒரு 2, நீல்கிரிஸ்ல ஒரு 3, திருச்சியில ஒரு 3, மதுரையில ஒரு 2. நான் படிக்கிற காலத்துல மதுரையில 1 தான் இருந்துச்சு. மதுரையில இப்ப 2, கல்பாக்கத்துல ஒரு 2, தஞ்சாவூர்ல ஒரு 2, இப்ப தஞ்சாவூர்ல 1 அடிஷன் ஆட் பண்ணிருக்காங்க, கோயம்புத்தூர்ல ஒரு 1, அப்புறம் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 14. இது நீங்க மொத்தம் கூட்டினாலே ஒரு 30 தான் வரும். நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா ஒரு 30 தான் வரும். பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து 38. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1 வச்சா கூட 38 இருக்கணும். பட் இங்க 30 தான் இருக்கு. சரி, இது இந்த 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 டிஸ்ட்ரிக்ட் எப்படி சூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னை வந்து ஆவடி, ஹெவி ஒர்க் ஃபேக்டரி, ரயில்வேஸ் உடைய இதெல்லாம் இருக்கிறதுனால சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல அண்ணா நகர், அசோக் நகர், அப்புறம் வந்து சிஎல்ஆர்ஐ கேம்பஸ் ரொம்ப ஃபேமஸ், தாம்பரம், எல்லாமே அவங்க ஏர்ஃபோர்ஸ் அந்த இது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீல்கிரிஸ்ல வந்து ஆர்மியோடைய ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு, ஆர்மியோடைய பெட்டாலியன் இது இருக்கு, அதனால அங்க இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சியில பிஹெச்எல் இருக்கும். சோ அவங்க சூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் திருச்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்கும். அந்த மாதிரி உள்ள கல்பாக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல்பாக்கம் நியூக்ளியர் ரியாக்டர். இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு இதையும் செலக்ட் பண்ணி அவங்க கொடுத்திருக்காங்க. விருதுநகர்ல இருந்திருக்கு, அந்த காலத்திலேயே விருதுநகர்ல கேந்திர வித்யாலயா உண்டு. இதுல டாப் 10 வந்து திண்டுக்கல் ஒன்னும், காரைக்குடி ஒன்னும், நரிமேடு மதுரை ஒன்னும் அந்த டாப் 10ல வந்திருக்காங்க. மதுரை நரிமேட்ல உள்ள ஸ்கூல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற, நான் சொன்ன மாதிரி அங்குள்ள என்னுடைய கிளாஸ்மேட் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்து அவர் நல்லா படிச்சு நல்ல பெரிய போஸ்டுக்கு போயிருக்காரு. சோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுக்கு எப்படி அலாக்கேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. கேபினெட் அப்ரூவல் வந்து 5872 கோடி கேபினெட் அப்ரூவல் வந்து கேந்திர வித்யாலயாக்கும், நவோதய வித்யாலயத்துக்கு வந்து 2359.82 crores. இது ரெண்டுத்தையும் கொண்டீங்கன்னா 8232 கோடி வருது. அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கு வந்து 2862 கோடியும் 3009.37 ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரும் கேந்திர வித்யாலயா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நவோதயா பள்ளிஸ்ங்கிறது ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஃபார் எனிபடி from 6th to 12th standard. யாருனாலும் படிக்கலாம், அட்மிஷன் பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட். 2359 crores கேபிட்டல் கேபினெட் அப்ரூவல், அதுல 1944.19 crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், 415.63 ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். சோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம், நல்ல விஷயம். இந்த நவோதயா பள்ளிஸ்ல நான் சொன்ன அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நவோதயா பள்ளி இருந்துச்சுன்னா அதுல உங்களுடைய குழந்தைகளை சேர்த்தீங்கன்னா நிச்சயமாக பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து ஐஐடி போகணும், ஐஎஸ்ஆர்ஓ போகணும், வெளிநாட்டுல போய் நம்ம வந்து படிக்கணும், திருப்பி நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய சாதனைகள் புரியணுங்கிற மைண்ட் செட்லாம் அங்க நல்லா வரும். எஸ்பெஷலி நீங்க சிஎல்ஆர்ஐ, இதுல பியூட்டி என்னன்னா, சென்னையில வந்து ஐஐடி இந்த பக்கம் இருக்கு, சிஎல்ஆர்ஐ அந்த பக்கம் இருக்கு. அந்த அடையார் பிரிட்ஜ் கீழே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் தான் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு, அது உள்ளுக்கு ஸ்கூல் இருக்கும். இங்க உள்ளுக்கு பாத்தீங்கன்னா வானாவாணி, உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ஐஐடியுடைய கேம்பஸ் இருக்கும். நீங்க 2 ஸ்கூல்லையும் போய் பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து கண்டிப்பா குழந்தைகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அங்கதான் சேர்ப்பாங்க. அதுல வந்து கோட்டா எம்பியில லெட்டர் எழுதி கொடுத்தா அட்மிஷன் வாங்கலாம், வெளியில் உள்ள காமன் இதுக்கு அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் இருக்கு. பட் நான் மெயினா சொல்லக்கூடியது என்னன்னா, கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டுக்கு நிறைய வரணும். அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல அரசாங்கத்திடம் எடுத்து சென்றால், தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய கேந்திர வித்யாலயா வந்தால் நன்றாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க உங்களோட ஷேர் பண்றோம். நீங்க நெல்லை கனெக்ட் எடுத்தீங்கன்னா நாங்க வந்து கவுண்ட் கூடணும், சப்ஸ்கிரிப்ஷன் கூடணும், வியூஸ் கூடணுங்கிற இதெல்லாம் கிடையாது. வி ஆர் டூயிங் a charity work. We are giving lot of information to the society. அது மூலமா சொசைட்டிக்கு நிறைய விழிப்புணர்வு பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால தயவுசெய்து உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க சொல்ற நியூஸ் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு இதுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா உங்களுடைய பேரன் பேத்திகள், உங்களுடைய கொலீக்ஸ் உடைய பேரன் பேத்திகளுக்கு இந்த விஷயம் நிச்சயமா யூஸ் ஆச்சுன்னா நீங்க அதை ஷேர் பண்ணலாம். நெல்லை கனெக்ட் நியூஸ் சார்பாக அகிலாண்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.